நிர்பயா சம்பவம் நடந்து ஏறக்குறைய 12 வருஷம் ஆச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல உண்மையான மாற்றங்கள் எத்தனை ஏற்பட்டிருக்கு, என்ன நடந்திருக்கு? ஆமா, ஒரு விஷயம் நடந்திருக்கு. பெண்கள் தங்களோட உரிமைகளை கோர அதிகம் முன் வர்றதால அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு. நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு பெண்களுக்கு சட்டபூர்வமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையை, நம்ம உரிமையை நாமே தான் காப்பாத்திக்கணும்னு பெண்களுக்கும் ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் ஆண்கள்ல ஒரு பெரும் சாரார் அதெல்லாம் முடியாது, பெண்கள் எதுக்கு வெளியே போகணும், அவங்கள மறுபடியும் வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, பெண்களுக்கு சட்டபூர்வமான உரிமைகள் கொடுக்கறது அவசியம்தான். அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களா இருக்க வேண்டியதும் அவசியம்தான். இருந்தாலும் சொல்றேன், என்னோட பயம் என்னன்னா, அவங்களுக்கு சட்ட உரிமை கொடுங்க, பொருளாதார உரிமை கொடுங்க, அவங்களோட ஒர்க் பிளேஸ்ல ஒரு செக்யூர்ட் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க ஓனாயா உருவாக்கி இருக்கீங்க இல்லையா, அவன் வேட்டையில குறியாவே தான் இருப்பான்.